ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு முக்கிய 3 அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா, மூத்த குடிமக்களுக்கு இலவச பேருந்து திட்டம், ரேஷன் கார்டில் வைத்துள்ளவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 15 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்க போகிறாங்க. அது என்ன திட்டம், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ற போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் ஜெனரேஷன் கிராஜுவேட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது யுஒய்இஜிபின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கடன் மற்றும் மானியமாக கொடுக்குறாங்க. கடன் மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 15 லட்சம் கொடுக்குறாங்க. 25% அரசு மானியமும் கொடுக்குறாங்க. வியாபாரம் தொழில் செய்வதற்கு ஒரு முக்கியமான கடன் உதவி திட்டம் தான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 25% மானியமும் கொடுக்குறாங்க. குறைஞ்சது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4.5 to 5 லட்ச ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்க போகுது. இதுக்கு தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னாக்கா 18 முதல் 45 வயது பொது பிரிவினருக்கும் 18 முதல் 55 வரைக்கும் சிறப்பு பிரிவினருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம், குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்குள் இருக்க வேணும் சொல்லியிருக்காங்க. பயனாளிகள் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவு திட்டத்திற்கு 10% முதலீடு இருந்தால் போதும். அதாவது 1 லட்ச ரூபாய் இருந்தால் நீங்கள் முதலீடு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். என்கிட்ட நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் சார், என்னோட தொழில் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் கடன் தேவை சார். அப்போனா நான் எவ்வளோ வச்சுருக்கேன் சார்க்கா, ஒரு 30,000 ரூபாய் நீங்கள் வச்சுட்டு மீதியை கவர்மெண்ட்டு மீதி 1,20,000 ரூபாய் லோன் கொடுப்பாங்க. அந்த 2,70,000 லோன் கொடுப்பாங்க. 2,70,000 நீங்கள் சப்சிடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80,000 to 90,000 கிட்ட உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். மீதி 1,20,000 ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான திட்டம் தான். SC ST பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மை பெண்கள், முன்னாள் படை வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கு 5% முதலீடு மட்டும் இருந்தாலே போதும். 15,000 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் தொழில் தொடங்கலாம். என்னென்ன தொழில் தொடங்கலாம்? பைக் மெக்கானிக்காக இருக்கிறவங்க தொடங்கலாம். இல்லை பேக்கரி வைக்க போகிறோம் சார், பியூட்டி ஷாப் வைக்க போகிறோம் சார், சலூன் ஷாப் வைக்க போகிறோம் சார். ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு முக்கியமான திட்டமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, போக்குவரத்து துறையில ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு சிரமமின்றி பயணிக்க கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் கொடுக்குறாங்க. மாநகர பேருந்து கழகத்தில் சென்னை சார்ந்த மூத்த குடிமக்களுக்கு ஜூலை மாதத்துக்கான 2026 முதல் டிசம்பர் 2026 வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கான 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்துக்கான 60 டோக்கன்கள் கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் பெற்றுக்கொள்வதற்கான டேட்டு கொடுத்துட்டாங்க. ஜூலை மாதத்திலிருந்து அப்ளை பண்ணலாம். மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயண டோக்கன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு 10 டோக்கன் கொடுப்பாங்க. மாநகர பேருந்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க எங்க ஒரு 6 மாதத்துக்கு சேர்த்து 60 டோக்கன் கொடுக்குறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கான மொத்தம் 6 மாதத்துக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் வாங்க நினைக்கிறவங்க 60 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. டோக்கன் வழங்கும் இடங்களுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எந்தெந்த இடத்துல 39 மையம் கொடுத்துருக்காங்க, அந்த 39 மையத்தில் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். 60 வயதுக்கு உள்ளவங்க மட்டும் தான், மூத்த குடிமக்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது மாநகர பேருந்துகள். இப்போ சென்னை மாநகராட்சி, அது மாதிரி மதுரை, கோயம்புத்தூர் தெரியல, ஆனால் சென்னை மாநகராட்சியில் இருக்கு. காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31 வரைக்கும் இந்த டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது. 45 நாள் கிட்ட விநியோகம் பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நியர்பைல நீங்க போய் டோக்கன் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷன் கார்டு அட்டை வைத்துள்ளவர்களுக்கு முக்கியமான அப்டேட் என்னன்னா, இது தஞ்சாவூர் மாவட்டம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த அப்டேட் பண்ணி ஆகணும். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் AAY, PHH, NPHH குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் தற்போது வரை கைரேகை பதிவு செய்யாதவர்கள் 30/6/2026க்குள் சம்பந்தப்பட்ட நியாய விலைகளுக்கு சென்று கைவிரல் ரேகையினை பதிவு செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இன்னும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இன்னும் உங்க ரேஷன் கார்டில் உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் கைரேகை வச்சாகணும். EKYCன்னுவாங்க. அப்படி வைக்காதவங்க அவங்க பேர் நீக்கப்பட சொல்லியிருக்காங்க. உரிய நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுக்குது. அதனால
கூடிய விரைவில் யார் யாரெல்லாம் கைரேகை வைக்கலன்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்கள் நியர்பை ரேஷன் கடையில் உங்களோட கைரேகை வச்சு ஆக்டிவேட் பண்ணிங்க. ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்றது இன்னும் தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15 சொல்லி இப்போ ஜூன் 30 வரைக்கும் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட நியர்பை ரேஷன் கடையில் போயிட்டு உங்கள் கைரேகையை பதிவு செய்திருங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். 3 விதமான தகவல் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.